ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக நான் ஒரு பாவக்காவை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப திக்காக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் மெலிஸாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இது பாவக்காய் வச்சு நான் குழம்பு பண்ண போகிறேன். இது செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்ச பாவக்காய் எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கிக்கலாம். வதக்கிக்கிறதுக்காக நான் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கட் பண்ணி வச்ச எல்லா பாவக்காயிலையும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு நம்ம குழம்பு வச்சோம் அப்படின்னா இது நல்லா சீக்கிரமாக பாயில் ஆகிட்டு வரும், நமக்கு குக் ஆகிட்டு நல்லா. அதுக்காக தான் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். திருப்பி நம்ம குழம்பு கொட்டுறதுக்காக பாத்திரத்தில் இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு முழு பூண்டையும் ஃபுல்லாக உரித்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் நல்லா வறுபட்டும். வந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டியாக நறுக்கி அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கட்டும். வாசனைக்காக எப்போவும் குழம்பு வைக்கும்போது கண்டிப்பாக கருவேப்பிலை சேர்த்து வைங்க. உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. 2 மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி இது கூட வதக்கிக்கிறேன். இந்த குழம்பு கூட, பாவக்காய் குழம்போட இந்த தட்டைப்பயிறு நான் சேர்க்கறதுக்காக ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இதை தண்ணியை வடிச்சிட்டு இந்த பருப்பையும் இந்த குழம்புல சேர்த்துக்கிறதுக்காக வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, இந்த தட்டைப்பயிறு, ஊற வச்சு வச்ச தட்டைப்பயிறு எல்லாம் சேர்த்து நமக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஒரு குழம்பு கிடைக்கும். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி குழம்பு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு. குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்தனா ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வதக்கியதுக்கப்புறம் நான் வதக்கி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் பாவக்காய், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு பாவக்காய் எல்லாம் ஒன்றா நல்லா பைண்ட் ஆகி மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு இருக்க புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கரைச்சி வச்சுருக்க புளியை நல்லா நம்ம குழம்போடு சேர்த்து கொதிக்க வைக்கலாம். கரைச்சி வச்ச புளியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி தேவையான அளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட குழம்பு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி. காரம் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காரம் சேர்த்துக்கோங்க. இல்லை, நான் சொன்ன இந்த அளவுகள் கரெக்டான அளவுகள் சரியான இருக்கும். காரம் ரொம்ப ஹையாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது, சரியாக கரெக்டாக இருக்கும். மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகட்டும், புளியோட பச்சை ஸ்மெல் எல்லாம். நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு, நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்ம பாவக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஃபைனலாக பாவக்காய் குழம்பு கசப்பே இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக நல்லா இந்த ஹைலைட் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக சின்ன பீஸ் வெல்லம் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே பாவக்காய் குழம்பு செய்யும்போது இந்த தட்டைப்பயிரும் ப்ளஸ் இந்த வெல்லமும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், அதனோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான சூப்பரான குழம்பு பாவக்காய் வச்சு, அதுவும் ஹெல்த்தியாக. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வாரத்துக்கு ஒன்ஸ் ஆகுது பாவக்காய் குழம்பு சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது இதுக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணலாம் வாங்க. சைட் டிஷ்ஷு முருங்கைக்கீரை வச்சு பொரியல் பண்ண போகிறேன். 100% இது 2 காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முருங்கைக்கீரை காம்பு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீட்டு காம்புலாம் இருந்துச்சுன்னா எடுத்துடுங்க. குட்டியாக இருக்க காம்புகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியாக இருக்க காம்பு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண வேண்டாம். இது போல் சின்ன காம்புகள்லாம், அந்த காம்புகள்லேயும் நமக்கு சத்து இருக்குது. இந்த கீரை எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி நல்ல தூசு எதுவும் இல்லாத காம்புகள்லாம் பெரிய காம்புகள்லாம் வச்சு இல்லாமல் பார்த்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க.
க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தாளிக்கிறதுக்காக கடுகு உளுந்த பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாவை உடச்சி விட்டு சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்காக. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டும். கடுகு எல்லாம் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். எல்லாம் கடுகுலாம் வெடிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கை இலைகள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். எவ்வளோ பேன் ஃபுல்லாக சேர்க்குறோம், ஆனால் பொரியல் நல்லா சுருங்கிட்டு நமக்கு பொரியல் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கீரை சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு வதக்கணுன்னா அப்படியே இலைகள் எல்லாம் சுருங்கிடும். நிறைய கீரை இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய உப்பு போட்டுறாதீங்க. இலையெல்லாம் சுருங்கினதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா உப்பு ஜாஸ்தியாகிடும். அதனால் உப்பு பார்த்து கொஞ்சம் கம்மி பண்ணியே போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கீரையெல்லாம் சுருங்கி நல்லா வெந்துடும். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இப்போது இது கண்டிப்பாக சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை பொடி ஜஸ்ட்டு க்ரஷ் பண்ணி அப்படியே ஒன்று மண்ணா மிக்ஸி ஜாரில் பல்ஸ் விட்டு எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வேர்க்கடலை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த கீரை செய்யும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான லஞ்ச் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.